குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மே மந்தோட அஃபேர்ஸ் க்ளவுட் ரிவிஷன் வீடியோ வந்து செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட் பார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸாக இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபார்மெட், ஸோ இது வந்து என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. இந்த ஃபார்மெட் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக வந்து பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இல்லை அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்தில் வந்து ரேங்கிங், ஓகேங்களா? ரேங்க் பேஸ் பண்ண நியூஸ், ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, IMF இருக்காங்க இல்லையா, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. ஸோ இது எங்கே இருக்குது? வாஷிங்டன் டிசியில் இருக்குது. இது 1945 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகே, கிறிஸ்டினா ஜார்ஜிவா இதான் இவங்களுடைய, அவங்க தான் வந்து IMF உடைய ஹெட்டு. ஓகே, மொத்தம் 191 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு ரேங்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேங்க் படி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஜப்பானை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜப்பான் ஓவர்டேக் பண்ணதன் மூலமாக இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னிஷன் வந்து கிடச்சிருக்கு இந்தியாவுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா US இருக்காங்க, செகண்ட் வந்து சைனா, தேர்டு வந்து ஜெர்மன். ஓகே, ஜெர்மன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மேனுஃபேக்சரிங்கில் வந்து பயங்கர ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கண்ட்ரி. ஓகே, ஸோ நிறைய ஆட்டோமொபைல் செக்டார், அப்புறம் வந்து டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பயங்கரமாக மேனுஃபேக்சரிங் இருக்கும். டிஃபென்ஸ் எல்லாம் வந்து ஹிட்லர் காலத்துலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு டிஃபென்ஸில் வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்குற ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்களேன். ஜெர்மன் டேங்க் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து உலகத்திலேயே சக்தி வாய்ந்த டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டேங்க் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல என்ன சொல்கிறேன் அப்படின்னு டிஃபென்ஸில். ஸோ அதுதான். ஓகே, ஸோ மெர்சிடஸ் பென்ஸு, அப்புறம் BMW இது எல்லாமே வந்து இவங்களோட தான். ஆடி இது எல்லாமே வந்து ஜெர்மனோட தான். ஓகே, கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செக்டார் வந்து பயங்கரமாக பூஸ்ட் ஆகுது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவில் வந்து யார் டெக்ஸ்டைல் இருக்கு இல்லையா, டெக்ஸ்டைலில் வந்து யார் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற ஸ்டேட்டுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். ஓகே, ஓவராலாக ஃபினான்ஷியல் இயரில் 36.61 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதில் தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே வந்து 8 பில்லியன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேங்களா? அதனால் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குஜராத் 5.64 பில்லியன். தேர்ட் வந்து மகாராஷ்டிரா. தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா. தமிழ்நாடு மேலே குஜராத், அதுக்கு கீழே மகாராஷ்டிரா. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த 8 பில்லியனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஓவராலாக வந்து 26% வந்து தமிழ்நாடு மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுதான். ஓகே, அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. இது வந்து கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க? யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இது எங்கே இருக்குது? நியூயார்க்கில் இருக்குது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1965. ஓகே, ஸோ இதுபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட பிளேஸ் வந்து 130. ஓகேங்களா? 130வது இடத்துல இருக்கும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில். சவுத் ஏஷியாவில் வந்து 5th பிளேஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷ் இருக்குது சவுத் ஏஷியாவில். ஓவராலாக வந்து 130. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 5 கண்ட்ரிஸ் யார் இருக்காங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்லாண்டு, செகண்ட் நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மனி. எல்லாமே யூரோப் தான். ஓகே, ஸோ அடுத்த லாஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா சவுத் சூடான். ஓகே, சவுத் சூடான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கான்ஃப்ளிக்டான ஒரு ரீஜியன். ஸோ அதனால் வந்து எல்லா இந்த வெல்த்தியஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க லாஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் மேக்ஸிமம் வந்து அவங்க லாஸ்ட்டில் தான் இருப்பாங்க. சாட் அப்படிங்கிறது வந்து 192வது இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு? 21.36 லட்சம் கோடி. ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிரா தான் ஹையஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க, 31.8. ஓகேங்களா? 31,800 கோடின்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் வந்து குஜராத். ஓகே, இதில் ஜிஎஸ்டியில். ஓகே, ஜிஎஸ்டி எந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? 2017. ஆர்டிக்கல் 279A ஆக்ட் என்னது? 101 ஆக்ட். பில்லு வந்து 122 பில். ஓகே, எந்த கண்ட்ரியோடைய ஜிஎஸ்டி இதை வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம்? கனடா. ஃபஸ்ட்டு கண்ட்ரி வந்து யார் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா? ஓகே, உலகத்திலே வந்து முதல்ல ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண நாடு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ். ஓகே,
ஓகே, இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அஸ்ஸாமில். லாஸ்ட் எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஜம்மு காஷ்மீர். ஓகே, இந்த ஜிஎஸ்டி கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கமிட்டி வந்து யாரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா விஜய் கேல்கர் கமிட்டி. ஓகே, ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, விஜய் வந்து மெர்சலில் வந்து ஜிஎஸ்டி பற்றி பேசுவார் இல்லையா, மலேசியாவில் அங்கே இருக்குது, இது இருக்குது, சிங்கப்பூரில் வந்து ஜிஎஸ்டி இருக்குது, ஆனால் வந்து எது கொடுக்குறாங்க, இலவசமாக கல்வி கொடுக்குறாங்க அப்படின்லாம் பேசுவார் இல்லையா. ஸோ அது ஞாபகம் வச்சுங்க, விஜய் கேல்கர் கமிட்டி. ஓகே, அவ்வளோதான். ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா. ஸோ இப்போ ஹையஸ்ட் ஜிஎஸ்டி வந்து இந்த இயரோட இதில் தான் வந்து கலெக்ட் ஆகிருக்கு 2.37 லட்சம் கோடி. எவ்வளவு? 2.37 லட்சம் கோடி ஏப்ரல் மந்தோடது, இந்த ஏப்ரல் மந்த்து. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து ஹையஸ்ட் வந்து போன ஏப்ரல் மந்த்து 2024 எவ்வளோ இருந்துச்சுன்னா 2.10 லட்சம் கோடி. ஓகேங்களா. 2 லட்சம் கோடி இப்போ. ஓகே, இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 25 இருக்கு இல்லையா, ஸோ இதோட ஆவரேஜ் ஜிஎஸ்டி பெர் மந்த் வந்து 1.84 லட்சம் கோடி. ஓகே, இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே நம்பர்ஸு. இது நம்பர்ஸ் தான் வந்து விஷயமே தவிர நீங்கள் நியூஸ் தெரிஞ்சுக்கிறது விஷயமே கிடையாது. நம்பர்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கீங்களோ அதுதான் விஷயம். ஓகே, ஸோ இதனால தான் வந்து 100% வந்து நமக்கு வந்து அக்யூரசி வந்து வர்றதில்லை. ஏன்னா வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். நம்பர்ஸ் வந்து எவ்வளோ தான் ஞாபகம் வச்சுக்கிறது, இருக்கிற 9 நம்பர் 10 நம்பர்னு வச்சுக்கலாம், 0லேருந்து 9 தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி மாறி வருது இல்லையா டிஜிட்டாக. ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கிற கஷ்டம். திரும்ப வந்து நம்ம வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அடுத்து வந்து இந்த உலகத்திலே வந்து டாப் 20 மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எத்னோலாக் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 1.5 பில்லியன் 150 கோடி மக்கள் வந்து இங்கிலீஷை வந்து பேசுகிறாங்களாம். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ் மேண்டரின்னு சொல்லுவாங்க. அதை சைனீஸ் மேண்டரின் இது வந்து 1.25 லட்சம் 125 கோடி மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ் மொழியை பேசுகிறாங்களாம். செகண்ட் வந்து ஹிந்தி. ஓகேங்களா. செகண்ட் வந்து ஹிந்தி. இந்த டாப் 20 வந்து 5 இந்தியன் மொழி இருக்குது. ஓகேங்களா. ஓகே, ஹிந்தி வந்து எவ்வளவு? 61 மில்லியன். ஓகேங்களா. அதாவது 60 கோடி மக்கள். ஓகே, 609 மில்லியன் நான் மாற்றி சொல்லிட்டேன், 609 மில்லியன் 61 கோடி மக்கள். ஓகே, இந்த மில்லியன்லேருந்து கோடி கன்வெர்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் குழப்பம், அதனால தான் 609 மில்லியன் 60.9 கோடி 61 கோடி வச்சுக்கலாம். ஓகேவா. ஓகே, 4th பிளேஸில் வந்து ஸ்பானிஷ் இருக்காங்களாம். ஸ்பானிஷும் அவங்க நிறையா ஸ்பானிஷ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வைட்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ் தான், அது ஞாபகம் வச்சுக்க. ஓகே, டாப் 20ல் 5 இந்தியன் லாங்குவேஜஸ் வருது. ஓகே, ஹிந்தி இருக்குது, இது இருக்குது, பெங்காலி இருக்குது, அப்புறம் வந்து தெலுங்கானா இருக்குது, தெலுங்கு இருக்குது, அப்புறம் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது, மராத்தி இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கந்தர் பிராண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு கம்பெனியோட பிராண்டை வந்து இவங்க எந்த பிராண்டு டாப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரேட்டிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. அந்த வகையில் வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் வந்து 45வது இடம். ஓவராலாக உலகத்தில் வந்து டிசிஎஸ் வந்து 45வது இடம். அப்படியே ஒரு 11 ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 56வது இடத்துல ஹெச்டிஎஃப்சி. அது கூட ஒரு 10 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 66வது இடத்துல ஏர்டெல்லு. அது கூட ஒரு 7 ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ். ஃபஸ்ட்டு யார்? டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி, ஏர்டெல்லு, இன்ஃபோசிஸ். ரேங்கிங்கு 45 ப்ளஸ் 11 56 ப்ளஸ் 10 66 ப்ளஸ் 7 ஓகே 73 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது ஓவராலாக யார் வந்து டாப்பில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள். ஓகே, ஏஜிஎம். ஓகே, ஃபஸ்ட்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎம். யார்? ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட். 3மே வந்து அமெரிக்கா சேர்ந்த கம்பெனி. 4வது இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான், அதுவும் அமெரிக்கா தான். ஓகே, அமெரிக்காக்காரனுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியம். கந்தர் பிராண்ட்ஸ். ஓகே, அடுத்தது வந்து இந்த உலகத்திலேயே பிஸியான ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏர்போர்ட் கவுன்சில் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கவுன்சில் இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கவுன்சிலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? கனடா, மோன்ட்ரியல், கனடா. ஓகே, ஸோ இதுபடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்லாண்டா ஜாக்சன் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, யூஎஸ்ஏல இருக்குது.
ஓகேங்களா. அதுதான் வந்து முதலிடத்தில் இருக்குது. செகண்ட் துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஓகே. ஸோ நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ஏர்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9வது இடத்துல இருக்குது. எந்த ஏர்போர்ட்டு? இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இதுதான் வந்து 9வது இடத்துல இருக்குது பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டில். ஓகே. நம்ம இதுக்கு முன்னாடி சவுத் ஏஷியாவில் வந்து லோ காஸ்ட் ஏர்லைன் யார் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகே. ஏர் ஏஷியா, மலேசியா. ஓகே. ஸ்கூட் அப்படிங்கிறது வந்து சிங்கப்பூர் செகண்ட். தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிகோ. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக பிஸியஸ்ட் ஏர்போர்ட். ஓகே. மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற கண்ட்ரி நம்ம. இப்போ கண்டிப்பாக வந்து கூட்டம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா. பிஸியஸ்ட் ஏர்போர்ட் கண்டிப்பாக 10க்குள்ளே வர்றது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே. ஓகே. அடுத்தது வந்து வேர்ல்ட்ஸ் வெல்த்தியஸ்ட் சிட்டி 2025 யூகேவை சேர்ந்த ஹென்லே அண்ட் பார்ட்னர்ஸ் அவங்க தான் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுபடி பார்த்துட்டோம் அப்படின்னா மும்பை வந்து 27வது இடம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மும்பை வந்து 27வது இடம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூயார்க். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நியூயார்க்கு 27. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா மும்பை. ஸோ இது வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், எதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது வந்து ரிப்போர்ட் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணது வந்து பார்த்துருவோம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். ஸோ இதோட மினிஸ்டர் யார்? கிஷன் ரெட்டி. ஸோ இவங்க ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன அப்படின்னா இந்த அயன் ஓரே இருக்கு இல்லையா, இந்தியாவில் வந்து அயன் ஓரே அப்படிங்கிறது வந்து 4.3% வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அயன் ஓரே அதிகமாக இருக்குது. 4.3% அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இந்தியா தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் அலுமினியமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரி. ஓகே. அதே மாதிரி 4th லார்ஜஸ்ட்டு அயான் ஓரே இருக்கு இல்லையா, அதை ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரி. அலுமினியமில் 2, அயன் ஓரையில் வந்து 4. 2, 4. ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. இது வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி 5.1% அப்படிங்கிறது நம்மளுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது இருக்குது. பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே ரிப்போர்ட் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்க? ஓகேங்களா. பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஓகே. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 5.1%. ஓகே. அடுத்தது குளோபல் ஃபாரஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியா வந்து 2024 வந்து மட்டும் 18,200 ஹெக்டேர்ஸ் ஃபாரஸ்ட் ரீஜனை வந்து நம்ம இழந்திருக்குமா. 18,200 ஹெக்டேர்ஸ். ஓகே. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒன்று வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அது ஹையஸ்ட்டாக இருக்கிற ரீஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா குஜராத். ஓகேங்களா. ஸோ அதோட அந்த ஹெக்டேர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். 19,000 சம்திங் அப்படிங்கிறது வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து நம்ம வந்து மைண்டுக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், எக்ஸாமில் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக சப்கான்ஷியஸாக வந்து தோணும். ஓகே. இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணும். அது வந்து நீங்கள் பயப்படாமல் அடிக்கணும். ஓகே. அதில் தான் வந்து அந்த சூட்சமே இருக்குது. ஓகே. அடுத்தது வந்து டிஃபென்ஸ் நியூஸ் வந்து பார்த்துடலாம். டிஃபென்ஸ் நியூஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நியூஸ் அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு உறுதி. ஓகே. அடுத்த நியூஸ் ஆர்டிலரிஸ். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸோட எக்யூப்மெண்ட்ஸ் அந்த சம்மந்தப்பட்டது. ஓகே. இந்தியன் ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரஷ்யா கிட்டேருந்து இக்லா மிசைல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டரில் வச்சுக்கிட்டு இந்த ராக்கெட் லான்ச்சர் மாதிரி ஏவுவாங்க இல்லையா, அதுதான் வந்து இந்த மிசைலுக்கான ஒரு விஷயம். ஓகே. அது யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். யார் மூலமாக வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதானி டிஃபென்ஸ் அவங்க தான் வந்து வாங்குறாங்க. ஓகே. இக்லா மிசைல். ஓகே. இதுக்கான பட்ஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 260 கோடி அப்படிங்கிறத போட்டிருக்கோம். 48 லான்ச்சர்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஓகே. 260 கோடி செலவில் வந்து இக்லா மிசைல்ஸ் வந்து நம்ம வாங்குகிறோம். அதாவது இக்லா இந்த ஷோல்டர் இது ராக்கெட் லான்ச்சருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து வாங்குகிறோம். ஓகே. ஸோ அடுத்தது இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎல் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட், இது எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகேங்களா. அவங்க வந்து 100% அக்வயர் பண்ணிட்டாங்க 107 கோடி கொடுத்து. ஓகே. எவ்வளோ கொடுத்து? 107 கோடி கொடுத்து 100% அப்படிங்கிறது வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. யார்? அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம். யாரை? ஐடிஎல் எக்ஸ்ப்ளோசிவ். ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க, 107 கோடி. அடுத்து வந்து பராஸ் டிஃபென்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நவி மும்பையில் இருக்கிற ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி. இவங்க வந்து ஹெவன் ட்ரோன்ஸ் யார்? இஸ்ரேல்.
அவங்க கூட சேர்ந்து ஹைட்ரஜன் பவர்டு ட்ரோன்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்களா. ஹைட்ரஜன் பவர்டு ட்ரோன்ஸு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த நியூஸ். அர்னாலா அப்படிங்கிறது வந்து சேலோ வாட்டர் கிராஃப்ட் அப்படின்னா என்னது, ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்கிறதுலையும் ஓடக்கூடிய வெசல். ஓகே, ஸோ அதுதான் வந்து அதோட பேர் வந்து அர்னாலா. இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் என்ஜினியர்ஸ். இவங்க எங்கே இருக்காங்க, கொல்கத்தாவில் இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து எங்கே பண்ண போகிறாங்க, அந்த டாக்கிங் எங்கே பண்ண போகிறாங்க அப்படின்னா கமிஷனிங் பண்ணுறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி ஷிப்யார்டு காட்டுப்பள்ளி துறைமுகம். எங்கே இருக்குது காட்டுப்பள்ளி துறைமுகம், தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகேங்களா, எல்என்டி ஷிப்யார்டில் தான் வந்து இது வந்து டாக்கிங் பண்ண போகிறாங்க. பேர் வந்து அர்னாலா சேலோ வாட்டர் நேவல் கிராஃப்ட், ஞாபகம் வச்சுங்க, GRSE. ஓகே, எங்கே இருக்குது, கொல்கத்தாவில் இருக்குது. ஸோ அடுத்தது பிரம்மோஸ் இருக்கு இல்லையா, பிரம்மோஸோட இந்தியாவில் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி, பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸோட டெஸ்டிங் ஃபெசிலிட்டியை வந்து லக்னோ யூபியில் வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இது பண்ணியிருக்காரு. எவ்வளோ செலவுலன்னு பார்த்தீங்கன்னா 300 கோடி செலவில் வந்து டெஸ்டிங் ஃபெசிலிட்டி அதை வந்து லக்னோ யூபியில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்தியாவினுடைய லார்ஜஸ்ட் டைட்டானியம் பிளான்ட்டும் வந்து அங்கே வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, பிரம்மோஸ் வந்து நம்மளும் யாரும் ரஷ்யாவும் சேர்ந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இல்லையா, பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைல். ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக கூட பிலிப்பைன்ஸுக்கு வந்து நம்ம சேல் பண்ணியிருந்தோம். எவ்வளவு 375 மில்லியன். ஓகே, பிலிப்பைன்ஸுக்கு. இப்போ அர்மேனியாவுக்கும் வந்து நம்ம சேல் பண்ணுறதா வந்து டீல் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, கூடிய சீக்கிரம் நடந்தாலும் நடக்கலாம். ஓகே ஓகே அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது வந்து 2018 வந்து நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதைப்படி பார்த்திங்க அப்படின்னா டிஃபென்ஸ் கிளஸ்டர் அப்படிங்கிறது வந்து 2 ஸ்டேட்டில் வந்து உருவாக்கணும். சவுத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை தமிழ்நாட்டிலையும், நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா யூபி லக்னோலையும் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சமுத்திரயான் திட்டம். ஓகே, சந்திரயான் மாதிரி சமுத்திரயான் இது. ஓகே, அது என்ன அப்படின்னா டீப் ஓஷன் மிஷன். ஓகேங்களா, யார் இது பண்ணுறாங்க அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. ஓகே, இது வந்து இது பண்ண போகிறாங்க, லான்ச் பண்ண போகிறாங்க சமுத்திரயான் திட்டம். இது என்ன அப்படின்னா கடலுக்கடியில் ஒரு 6000 மீட்டர் கீழே, 6 கிலோமீட்டருக்கு கீழே போய் அதை வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, கீழே வந்து கோரல் ரீஃப்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து நிறைய வினோதமான உயிரினங்கள் இருக்குது. ஓகேங்களா, டைட்டானிக் கப்பல் இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இருக்க வாய்ப்பு இல்லை, யாராவது வேறு கப்பல் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஏதாவது அரிய வகை ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஓகே, நிலாவில் போய் என்ன ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க, அது மாதிரி தான் பூமிக்கடியில் போய் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஓகே ஓகே இது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இதோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்திய மிஷன். ஓகே, மஸ்தியா மிஷன், மஸ்திய சம்பத யோஜனா அப்படின்னு ஒரு யோஜனா கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஃபிஷரிஸ் மினிஸ்ட்ரிக்கு. ஸோ இது வந்து ஓஷன் ரிலேட்டடான பேரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்தியா மிஷன் அப்படின்னு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதற்கான இந்த ஃபினான்ஷியல் இயர் பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600 கோடி அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா, 600 கோடி பட்ஜெட்டு. 2025 வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 மீட்டருக்கு வந்து கீழே வந்து அதோட சோதனை ஓட்டம் அப்படிங்கிறது நடைபெறும். 2026 டிசம்பரில் வந்து ஃபுல்லாக 6000 மீட்டருக்கு கீழே போய் செக் பண்ண போகிறாங்க. ஓகே, அடுத்த நியூஸ். இந்தியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எது, பார்கவஸ்திரா. ஸோ இது என்ன அப்படின்னா கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம். ஸோ விண்ணிலேருந்து ஏதாவது ஒரு ட்ரோன் அப்படிங்கிறது வருது அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் பண்ணி அதை வந்து அழிச்சிடும். ஓகே, பாதியிலேயே வானத்திலே வந்து அழிச்சிடும். அதுதான் எங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒடிசாவில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் 2 கிலோமீட்டர். ஓகே, ஸோ இது வந்து தயாரித்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட். சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் அவங்க தான், பார்கவஸ்திரா. ஓகே, அடுத்து வந்து பெல் இருக்காங்க இல்லையா, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். இதோட ஹெட் யார், மனோஜ் ஜெயின். எங்கே இருக்குது, பெங்களூர் இருக்குது. ஸோ இவங்க இந்தியன் ஆர்மி கூட சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, மேனுஃபேக்சரிங் இன்டகிரேட்டட் ட்ரோன் டிடெக்ஷன் அண்ட் இன்டர்டிக்ஷன் சிஸ்டம். இன்டர்டிக்ஷன்னா வழிமறித்து தாக்குதல் நடத்தி அழிக்கிறது, அதுதான் இன்டர்டிக்ஷன். ஸோ யார் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெடும் இந்தியன் ஆர்மியும் 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, தெரிஞ்சுக்கங்க யாருன்னு. ஓகே, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகாஷ் தீர். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இப்போ இஸ்ரேலுக்கு எப்படி அயன் டோம் இருக்குது, அது மாதிரி நமக்கு வந்து ஆகாஷ் தீர். ஓகேங்களா, இதுதான் வந்து முழுக்க நம்மளுடைய ஆப்ரேஷன் சிந்தூர் இதில் இருக்கு இல்லையா. ஸோ பாகிஸ்தான் அனுப்புன அதில் அவ்வளோ ட்ரோனையும் வந்து சுட்டு வீழ்த்தினது வந்து இவங்க தான், ஆகாஷ் தீர் தான். ஓகே, இன்டிஜீனியஸ்லி மேனுஃபேக்சர்ட் ஆட்டோமேட்டட் ஏர் டிஃபென்ஸ் கண்ட்ரோல். ஓகே,
போட்டிருக்கேன் இல்லையா, யூஸ்ட் இன் ஆப்ரேஷன் சிந்தூர். ஓகே, ஸோ இதனுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் டார்கெட் வந்து நம்ம எவ்வளோ செட் பண்ணியிருக்கோம் 2029 3 லட்சம் கோடி ஓவராலாக. அதே எக்ஸ்போர்ட் வந்து 50,000 கோடி. நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஓகே, உங்களுக்கு வெறுப்பானாலும் பரவாயில்ல, நான் வந்து டார்கெட் இயர்ஸ் வந்து நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். லிம்பாட்டிக் ஃபிளாரியாசிஸ் 2027 யானைக்கால் நோய், 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபி எலிமினேஷனு, 2030 மலேரியா எலிமினேஷனு, 2047 சிக்கில் செல் எலிமினேஷன். ஓகேங்களா, அதே மாதிரி என்டிபிசி இருக்காங்க இல்லையா, 2032 வந்து 60 ஜிகாவாட்ஸ் பவர் இது வந்து ஜென்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 2057 வந்து பேங்க் ஆஃப் பரோடா வந்து நெட் ஜீரோ எமிஷனு, 2055 வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நெட் ஜீரோ எமிஷன். ஓகே, ஸோ இவ்வளோ ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அவங்களோட டார்கெட்டை செட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதாவது 2050 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்ட் இருக்கு இல்லையா, போர்ட்ஸு ஷிப்பிங், அவங்க வந்து நெட் ஜீரோ எமிஷன் இது பண்ணியிருக்காங்க. ஓகே, 2047 வந்து நம்மளுடைய நியூக்ளியர் பவர் வந்து 100 ஜிகாவாட்ஸ் டார்கெட் வந்து வச்சுருக்கோம். 20,000 கோடி அதுக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது ஒதுக்கியிருக்கு. 2033 வந்து 5 ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர் வந்து செட் பண்ண போகிறோம். ஓகே, இவ்வளவும் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து என் மைண்டில் இருக்கிறது. ஓகேங்களா, நான் எழுதி வச்சு பண்ணுறது சொன்னேன் அப்படின்னா வந்துங்களா ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது டார்கெட் இயர் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் இவங்களும் ஸ்பார்டன்ஸ் யார், இஸ்ரேல். ஓகேங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர், யாருக்காக, இந்தியன் நேவிக்காக. ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் சிஸ்டம் வந்து இந்தியன் நேவிக்காக தயாரிக்க போகிறாங்களாம். யார் ஸ்பார்டன் இஸ்ரேலும் அதானி குரூப். ஓகேங்களா, 2 பேரும் சேர்ந்து. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைப், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வந்து வாங்கியிருக்காங்க. நைப் எங்கே இருக்குது அப்படின்னா புனேயில் இருக்குது. நைப்பை பற்றி போன மாதம் கூட ஒரு ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து படித்தோம். ஸோ அது வந்து எனக்கு டக்குன்னு தோணலை. நைப்பை பற்றி ஒரு நியூஸ் படித்தோம், அது என்னென்னு ஞாபகம் வரல. ஆனால் நைப்பு வந்து 2 நியூஸ் இந்த எக்ஸாமுக்காக நம்ம படித்து வச்சுருக்கோம். ஓகே, ஸோ பூனேயில் இருக்கிறவங்க அவங்க வந்து 17.5 மில்லியன் ஒரு இது வந்து ஆர்டர் வந்து வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து, இஸ்ரேல் கிட்ட இருந்து. எதுக்காக அப்படின்னா ராக்கெட் லான்ச்சர் வந்து தயாரிக்க போகிறாங்களாம். ஓகே, ராக்கெட் லான்ச்சர், ஏன்னா வந்து இஸ்ரேலில் வந்து போர் போய்கிட்டு இருக்குல்லையே, அவங்களுக்கு நிறைய அம்யூனிஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகே, அதனால் வந்து நம்ம கூட வந்து அக்ரிமெண்ட் வந்து சில ட்ரோன் சம்மந்தமான இல்லை ராக்கெட் லான்ச்சர் சம்மந்தமான விஷயங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. நம்ம வந்து இதை 2027 வந்து அவங்களுக்கு முழுமையாக வந்து அவங்க கையில் வந்து ஒப்படைச்சிரும், மேனுஃபேக்சர் பண்ணி. யார், நைப். ஓகே, அடுத்தது எக்ஸசைஸ் பார்த்துருவோமா. ஓகே, எக்ஸசைஸ் நமக்கும் மாலத்தீவுக்கும் நடுவில் வந்து ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் எக்ஸசைஸ் நடந்துச்சு. ஓகே, எங்கே, மாலத்தீவில். மாலத்தீவு எங்கே இருக்குது, இங்கே எங்கள் எதுக்கு பக்கத்தில், கேரளாவுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு, லட்சத்தீவுக்கு அப்படியே கீழே. ஓகேங்களா, ஸோ அங்கே தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் எக்ஸசைஸு. ஓகே, இதில் வந்து நம்ம சைட்லேருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா ஐஎன்எஸ் சாரதா தான் வந்து இதில் வந்து இந்த பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஓகே, இந்தியன் நேவல் வெஷல் இதுதான் வந்து ஷிப்பு தான் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா தீஸ்த பிரகார் அப்படிங்கிறது வந்து வெஸ்ட் பெங்கால் ரீஜனில் இந்தியன் ஆர்மி கண்டக்ட் பண்ண எக்ஸசைஸ். ஓகே, இப்போ வந்து இது எந்த மாதம், மே மாதம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, மே மாதத்துல ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துச்சு இல்லையா, அப்போ வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து பேரலாக கண்டக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்காக. புள்ளப்பூச்சி பார்த்தியா, நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிகிட்ருக்கோம், நீ வந்து ஓவராக ஆட்டம் போடுறியா அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எச்சரிக்கை கொடுக்குற விதமாக வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். தீஸ்த பிரகார் எங்கே, வெஸ்ட் பெங்காலில் கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் ஃபீல்டு ட்ரைனிங். ஓகேங்களா, காம்பேக்ட் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஆர்மி இவங்கெல்லாம் வந்து எப்படி ஃபீல்டில் வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. ஓகே, நமக்கும் இவங்களுக்கும் பங்களாதேஷ்க்கும் போர் வருது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அது ஆர்மியில் ஃபீல்டில் தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஈஸியாக வந்து மிசைல்ஸ் அடிச்சிடலாம், இல்லைன்னா ட்ரோன்ஸ் வச்சு இது பண்ணிடலாம். பட் ஆனால் அந்தளவுக்கு அவங்க போக மாட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ எப்படி ட்ரம்ப் எப்படியோ திடீர்னு முடிவு எடுக்கிறாரோ அந்த மாதிரி தான் இங்கே முகமது யூனஸ். ஓகேங்களா, என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதில்ல, அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது அதே இந்தியன் ஆர்மி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப்
எக்ஸசைஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸசைஸ் ராகத் எங்கன்னா நாகாலாண்டில். ஓகே, திமாப்பூர் நாகாலாண்டில் வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்தியன் ஆர்மியும் நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ரிலீஃப் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது பேரிடர் காலங்களில் எப்படி வந்து நம்ம மக்களை வந்து காப்பாற்றுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான். ஓகே, ஏன்னா வந்து நாகாலாண்டு அப்படிங்கிற ரீஜன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கிற ரீஜன். ஓகே, வெள்ளம் வரும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவு நிறைய இருக்கும் இல்லையா, அதனால். ஓகே, எக்ஸசைஸ் ராகத் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்தது வந்து CDOT இருக்காங்க இல்லையா, சென்டர் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிமெட்ரிக், அவங்களும் சினர்ஜி குவாண்டம் இவங்க 2 பேரும் சேர்ந்து குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் டெக்னாலஜி ஃபார் ட்ரோன் சிஸ்டம், சீக்ரெட் கீ டிஸ்ட்ரிபியூஷன் குவாண்டம். ஓகேங்களா, சினர்ஜி குவாண்டம் அண்டு CDOT இவங்க 2 பேரும் சேர்ந்து. ஓகே, அடுத்தது கொச்சின் ஷிப்யார்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ட்ரை டாக்ஸ் வேர்ல்டு, இது யாரோடது, UAE ஓடது. கொச்சின் கூட சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஷிப்பு ரிப்பேர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்தியாவில் பண்ண போகிறாங்க. கொச்சின் ஷிப்யார்டு இந்த இதில் இப்போ சப்போஸ் அவங்களோட ஷிப் ஏதாவது வருது, ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கேயே வச்சுட்டு அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, ஓகே, அவ்வளோதான். இப்போ அமெரிக்காவோட ஸ்டெல்த் பாம்பர் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லான்ச் இறங்கியிருந்தாங்க, ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு கேரளாவில் தான் இறங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க, லோக்கேட் மார்ட்டின், அவங்க வந்து அதை ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாமல் அதை வந்து இன்னொரு ஃப்ளைட்டில் வச்சு ஏற்றிட்டு போனாங்க. ஓகேங்களா, ஓகே, சப்போஸ் இது கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, எங்கே வந்து லேண்ட் ஆச்சு அப்படின்னு கேட்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட்டு அமெரிக்காவோடது. ஓகே, கொச்சின் ஷிப்யார்டும் ட்ரை டாக்ஸ் அவங்க தான். ஓகே, அடுத்தது வந்து INS கௌடில்யா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா INS அப்படிங்கிறது ஒரு வெஷல். இது என்ன அப்படின்னா பழைய காலத்தில் 5வது செஞ்சுரியில் வந்து நம்ம வந்து செயிலிங் வெஷல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துடுப்பு போட்டு போவாங்க இல்லையா, நீங்கள் நிறைய படங்களில் காட்டியிருப்பாங்க. இப்போ பொன்னியின் செல்வனை காட்டலாங்க, ஒரு கயிறு ஓப்பன் பண்ணி விட்டாங்க அப்படின்னா ஒரு துடுப்பு மாதிரி மேலே வந்து இதாகும். ஓகே, வைக்கிங்ஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்க போவானுங்க, நார்வேல இருந்துட்டு இங்கிலாந்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போவானுங்க. ஏதாவது ஒரு நாட்டை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடாரியை தூக்கிட்டு படம் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கௌடில்யா அப்படிங்கிறது வந்து நம்ம பழைய காலத்தில் 5th செஞ்சுரியில் யூஸ் பண்ண ஒரு செயிலிங் வெஷல். இதை வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு காட்சி பொருளாக வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே போனீங்க அப்படின்னா அது வந்து டூரிஸ்ட், ஒரு சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ற இது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. போய் நம்ம ஒரு ரவுண்டு ஊனா போகிறதுனால போயிட்டு வரலாம், அந்த மாதிரி தான். ஓகே, அடுத்தது வந்து 17வது லங்காவி இன்டர்நேஷ்னல் மெரிடைம் அண்டு ஏரோஸ்பேஸ் எக்ஸிபிஷன் எங்கே நடந்தது அப்படின்னா மலேசியாவில் நடந்தது. ஓகேங்களா, அங்கே வந்து இந்தியா வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளுடைய பிரம்மோஸ் ஏர் மிசைல்ஸு, அப்புறம் டார்னியர் ஹெலிகாப்டர் இதெல்லாமே வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம். ஓகே, அவ்வளோதான். 17வது லங்காவி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் ஆர்மி வந்து ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி ரேடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சுஷுல் பல்ஸ், எங்கே, உத்தரகாண்டில். இதோட ஃப்ரீக்வன்சி வந்து 88.4 ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். FM அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் 88.4. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திராஜல் அப்படிங்கிறது வந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ட்ரோன் கம்பெனி. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திராஜல் இன்ஃப்ரா அப்படிங்கிற ஒரு AI பவர்டு ட்ரோன் ப்ரொடெக்ஷன், ஓகே, பாதுகாப்பு வளையத்தை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்களா இந்திராஜால் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இந்திராஜால் பேரில். ஓகே, ஸோ அடுத்து வந்து 3 கம்பெனிக்கு வந்து மகாரத்னா ஸ்டேட்டஸ், மினிரத்னா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டஸ் 1 கேட்டகரி 1ல். ஓகே, இந்த மினிரத்னா கேட்டகரி 1 இருக்கு இல்லையா, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட பர்மிஷன் இல்லாமல் அப் டு 500 crore வரைக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா பர்மிஷன் வாங்கணும். ஓகே, 3 கேட்டகரி இருக்குது. என்ன, மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னா. மினிரத்னாவில் 2 கேட்டகரி, மினிரத்னா 1, 2. மகாரத்னா வந்து 5000 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் வித்தவுட் பர்மிஷன். நவரத்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 கோடி வரைக்கும் பண்ணிக்கலாம். மினிரத்னா கேட்டகரி 1 வந்து 500, மினிரத்னா கேட்டகரி 2 வந்து 300. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி கம்ப்யூட்டர் ஜி. ஸோ இந்தியாவில் இருக்கிற இப்போ மொத்த மகாரத்னா எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நவரத்னா எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மினிரத்னா கேட்டகரி 1 எவ்வளோ இருக்குது, கேட்டகரி 2 எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, 3 கம்பெனி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மியூனிஷன் இந்தியா லிமிடெட், இது வந்து பூனே மும்பையில் இருக்குது, மியூனிஷன் இந்தியா லிமிடெட். ஓகே, செகண்ட் வந்து ஆர்ம்டு வெஹிக்கிள் நிகம் லிமிடெட், இது வந்து சென்னையில் இருக்குது. அடுத்தது வந்து இந்தியா ஆப்டெல் லிமிடெட். ஓகேங்களா, ஓகே, இது 3 தான் வந்து இதை பர்மிஷன் அப்படிங்கிறத தந்திருக்காங்க. எதுக்காக, மினிரத்னாவுக்காக. நல்ல விஷயம். அடுத்தது
இந்தியன் ஆர்மி வந்து மேக்தூத் மில்லேனியம் அப்படிங்கிற ஒரு போஸ்டல் சாஃப்ட்வேர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டிஃபென்ஸ் பர்சனல்ஸ்க்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து சீக்ரெட்ஸான சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு சாஃப்ட்வேரில் தான் வந்து ஷேர் பண்ணுவாங்க. மேக்தூத் மில்லேனியம். ஓகே, மேக்தூத் மில்லேனியம். ஓகே, அவ்வளோதான். அடுத்த நியூஸ் போயிடுவோமா? அடுத்தது அப்பாயின்மெண்ட்ஸ். அப்படியே அப்பாயின்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஓகே, தயாராக இருங்க. அலோக் ஜோஷி இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் R&AW. ஓகே, அதனுடைய சீஃப் ரான்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே, அதனுடைய சீஃபு இப்போ வந்து நியூ நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டோட சேர்மனாக வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஞாபகம் வச்சுங்க, நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டோட சேர்மனாக வந்து அலோக் ஜோஷியை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஞானேஷ் குமார் சிங் இருக்கார் இல்லையா? அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸுக்கு வந்து டிஜி அண்டு சிஇஓவாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா அஜய் பூஷன் பாண்டே இருந்தார். இவர் வந்து ஏஐஐபி அதனுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டார். அதனால் ஞானேஷ் குமார் சிங்கை வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் ஞானேஷ் குமார் சிங் வந்து கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஓகே, அதே மாதிரி சஞ்சய் ஜெய்ஸ்வால் இருக்கார் இல்லையா? அவர் வந்து சேர்பர்சன். எதுக்காக அப்படின்னா கமிட்டி ஆன் எஸ்டிமேட்ஸுக்கு. பைஜெயந்த் ஜே பாண்டா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்பர்சன் ஃபார் கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். எஸ்டிமேட்டுக்கு ஜெய்ஸ்வால், பப்ளிக் அண்டர்டேக்கிங் வந்து பைஜெயந்த் ஜெய் பாண்டா. ஓகே, அடுத்தது ஃப்ரெட்ரிச் மெர்ச் இருக்கார் இல்லையா? இவர் வந்து 10வது ஜெர்மனியினுடைய சான்சலராக வந்து பதவி ஏற்கிறார். நம்ம ஊரில் வந்து எப்படி பிரைம் மினிஸ்டர், அமெரிக்காவில் பிரசிடென்ட்னு சொல்லுவோம், அதே மாதிரி ஜெர்மனியில் வந்து சான்சலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவரோட பேர் வந்து ஃப்ரெட்ரிச் மெர்ச். ஓகே, ஜெர்மனியினுடைய சான்சலர், 10வது சான்சலர். ஓகே, ஜெர்மனியினுடைய கேபிட்டல் வந்து பெர்லினு, கரன்சி வந்து யூரோ. ஓகே, அடுத்து வந்து பிரகாஷ் மக்டம் அவர் வந்து எம்டியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய எம்டியாக வந்து பிரகாஷ் மக்டம். ஓகே ஓகே அடுத்தது வந்து கார்டினல் ராபர்ட் ப்ரெவோஸ்ட். இவர் வந்து இது நியூ போப்பாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? நியூ போப்பா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். இவர் தான் வந்து முதல்ல அமெரிக்காவிலிருந்து போப்பா மாறக்கூடிய ஒருத்தர். ஓகே, இவர் வந்து 267வது போப். ஓகே, கத்தோலிக் சர்ச்சோட 267வது போப். ஓகே ஓகே இவர் பேர் வந்து லியோ, போப் லியோ அப்படின்னு வந்து இவர் வந்து செல்லமாக சொல்கிறாங்களாம். இருக்கட்டும். அடுத்து வந்து ஹர்வன்ஸ் பி சாவ்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய சேர்மனாக வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஹர்வன்ஸ் பி சாவ்லா, பிரிக்ஸ் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி அதனுடைய சேர்மேன். சந்தோஷ்குமார் சாரங்கி. ஓகே, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்மேன் கம் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட் இதனுடைய சேர்மனாக வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். யாருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா குப்தாக்கு பதிலாக. ஓகே, இந்த சந்தோஷ்குமார் சாரங்கி இருக்கார் இல்லையா, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ரட்டரி, எதுக்கு நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜிக்கு செக்ரட்டரியாகவும் இருக்கார் அடிஷ்னலாக. ஓகே, அடுத்தது இடி ஸ்மித், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி இருக்கு இல்லையா, அதனுடைய மெர்லிபான் கிரிக்கெட் கிளப்பினுடைய நெக்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக வந்து இவர் தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஃபார்மர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அஜய்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷய்குமார் இல்லை அஜய்குமார், அவர் வந்து யூபிஎஸ்சியினுடைய சேர்மனாக வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். யூபிஎஸ்சி அப்படின்னு தெரியும்ல, அதுதான் கரெக்ட் தான், நீங்கள் யோசிக்கிறது தான், யூபிஎஸ்சி தான் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுதான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமு. இப்போ முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி சூடான் இருந்தாங்க. இப்போ வந்து அஜய்குமார் வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அடுத்தது என்டிபிசி கிரீன் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதனுடைய சிஇஓவாக வந்து சரித் மகேஸ்வரியை வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சூரியகந்த், ஓகேங்களா, இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்சா நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியினுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சூரியகந்த். இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா பிஆர் காவை இருந்தார். அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக மாறிட்டார் 52வது. அந்த பிளேஸ் அவர் முன்னாடி இருந்த பிளேஸ் நல்சாவினுடைய சேர்மனாக வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக வந்து சூரியகந்தை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து ஒரே நிமிஷம் அருணாபா கோப் என்ன பண்ணியிருக்கு, அருணாபா கோஷ். கூல் ஓகே ஓகே
அருணாபா கோஷ் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா COP30 எங்கே நடக்குது? பிரேசிலில் நடக்குது. கோஆபரேஷன் ஆஃப் பார்ட்டி 30th மீட்டிங் வந்து பிரேசில் நடக்குது. அதனுடைய என்னவா சவுத் ஏஷியாவினுடைய என்வாயா வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் அருணாபா கோஷ். ஓகேங்களா. எல்ஐசியினுடைய எம்டியாக வந்து யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தினேஷ் பந்த் அண்டு ரத்னாகர் பட்நாயக். ஓகே, இவங்க 2 பேர்த்தையும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஜூலையிலேருந்து இவங்க வந்து இது பண்ணிக்குவாங்க. ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. ஓகே, நேம் வந்து தினேஷ் பந்த் அண்டு ரத்னாகர் பட்நாயக். ஓகே, தபன் குமார் தேக்கா இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்டெலிஜென்ட் பியூரோ இருக்கு இல்லையா, அதோட சீஃபாக வந்து தபன் குமார் தேக்காவை வந்து 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. விக்ரம் சிங் மேத்தா சேர்மேன் ஆஃப் யார்? இண்டிகோவினுடைய புது சேர்மேனாக வந்து விக்ரம் சிங் மேத்தா அவர் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் பிரேக் எடுத்துக்கிறேன், தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன், வாய் வந்து உலருது. ஓகே, இதோ வந்துட்டேன். அடுத்தது வந்து அவார்ட்ஸ் போயிடலாமா? ஸோ அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்யஜித்ரே ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்டூடெண்ட் வந்து எடுத்த ஒரு படம் எ டால் மேடப் ஆஃப் கிளே, ஒரு களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை. அந்த படத்தை வந்து 78வது கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சத்யஜித்ரே இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்து இந்தியாவில் ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் வாங்கின ஒரு டேரக்டர். சத்யஜித்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு படத்தில் வருவேன், நீ என்ன பெரிய சத்யஜித்ரேவா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஞாபகம் இல்லை. ஸோ சத்யஜித்ரே வந்து 1991 வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படிங்கிறத வாங்கினார், ஆஸ்கர் அவார்டு. ஓகேங்களா. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க அந்த இன்ஸ்டியூட்டோட ஸ்டூடெண்ட் வந்து எ டால் மேடப் ஆஃப் கிளே, அது வந்து கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து செலக்ட் ஆகிருக்கு. 78வது கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எங்கே இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். ஓகே, அடுத்தது ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவார்டு தருவாங்க வருஷம். இந்த 2024-25க்கான மென்ஸ் ஃபுட்பாலராக வந்து சுபாஷிஷ் போஸ். ஓகேங்களா. சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு, அவர் எந்த ஸ்டேட்டு? வெஸ்ட் பெங்கால். அதே மாதிரி சுபாஷிஷ் போஸ் அப்படிங்கிறவரும் வெஸ்ட் பெங்கால் தான். ஃபுட்பால் பிளேயர், மென் ஃபுட்பாலர் ஆஃப் த இயர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தந்திருக்காங்க. உமன் ஃபுட்பாலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சௌமியா அவங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. இவங்க வந்து ஒடிசா. ஓகேங்களா. சௌமியா இவங்க வந்து ஒடிசா. ஓகே, அடுத்து வந்து கோழிக்கோடு இருக்கு இல்லையா, கோழிக்கோடு. ஓகே, செகண்ட் சிட்டி ஆஃப்டர் கொச்சி காட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஏஜ் ஃப்ரெண்ட்லி சிட்டியாக வந்து ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு கோழிக்கோடு செகண்ட் சிட்டி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொச்சி ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க 2019 நினைக்கிறேன். ஓகே, பார்த்து சொல்லட்டுமா? ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கொச்சி ரெகக்னைஸ்டு என்னது, அது எங்கேது? ஏஜ் ஃப்ரெண்ட்லி, WHO's ஏஜ் ஃப்ரெண்ட்லி
In which year? ரெண்டாயிரத்தி 2024 போன வருஷம் வாங்குச்சு. ஓகேங்களா? 2019 வேறு ஏதோ வரும், நான் இது கூட மிக்ஸ் பண்ணிட்டேன். 2024. ஓகே, 2025 கோழிக்கோடு வாங்கியிருக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் புத்தா பீஸ் அவார்டு வந்து முஸ்தஃபா யுசாதாஃபி அப்படிங்கிறவருக்கு வந்து தந்திருக்காங்க. ஓகேங்களா? இவர் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர். ஓகே, மும்பை சேர்ந்த ஒரு சோஷியல் ஒர்க்கர் முஸ்தஃபா யுசாதஃபி அவர் தான் வந்து தந்திருக்காங்க நேஷ்னல் புத்தா பீஸ் அவார்டு அப்படிங்கிறது. அடுத்தது 10வது நேஷ்னல் கம்யூனிட்டி ரேடியோ அவார்டு வந்து நம்மளுடைய எல் முருகன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து 12 ஸ்டேஷனுக்கு வந்து அவார்டு வந்து தந்திருக்காரு. ஓகே, 10வது எடிஷன் இது கம்யூனிட்டி ரேடியோ அவார்டு தர்றது 12 ஸ்டேஷனுக்கு தந்திருக்காங்க, குழப்பிக்கூடாது. அடுத்து வந்து இது வேர்ல்டு ஜூரிசிஸ்ட் அசோசியேஷன் இருக்காங்களே, அவங்க வந்து மெடல் ஆஃப் ஹானர் அப்படிங்கிறது வந்து இந்தியாவை சேர்ந்த சைல்டு ரைட் ஆக்டிவிஸ்ட். ஓகேங்களா? அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவன் ரிபு அவருக்கு தான் வந்து தந்திருக்காங்க. இவர் தான் வந்து முதல் இந்தியர் இந்த பரிசை வாங்கக்கூடிய, இந்த அவார்டை வாங்கக்கூடிய முதல் இந்தியர். மெடல் ஆஃப் ஹானர் பை வேர்ல்டு ஜூரிசிஸ்ட் அசோசியேஷன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரியாஞ்சிலா ஹங்கேரியா. ஓகே, மரியாஞ்சிலா ஹங்கேரியா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேசிலை சேர்ந்த ஒரு ஃபுட் மைக்ரோபயாலஜிஸ்ட். ஓகேங்களா? ஃபுட்டு மைக்ரோபயாலஜிஸ்ட். அவங்களுக்கு தான் வந்து வேர்ல்டு ஃபுட்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து தந்திருக்காங்க. ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10வது உமன், இந்த ப்ரைஸை வாங்கக்கூடிய 10வது உமன். இந்த இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பரிசு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 யூஎஸ் டாலர் வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து 58வது ஞான்பித் அவார்டு அப்படிங்கிறது வந்து பிரசிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்கு தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரைட்டர்ஸுக்கு தந்திருக்காங்க. ஓகே, ஒருத்தர் வந்து ஜெகத்குரு ராமா பட்டாச்சாரியா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? இவர் வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜுக்கு வந்து இவருக்கு தந்திருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பூரன் சிங் கர்லா, இவர் வந்து குல்சார் அப்படின்னு வந்து செல்லமாக சொல்லுவாங்களாம். ஓகே, அவர் வந்து பஞ்சாபை சேர்ந்தவர், உருதுக்கு வந்து தந்திருக்காங்க. பஞ்சாபை சேர்ந்த குல்சாருக்கும் யூபியை சேர்ந்த பட்டாச்சாரியாவுக்கும். ஓகே, ஞான்பித் அவார்டு இருக்கு இல்லையா, அதோட கேஷ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 லட்சம். ஓகே, சாகித்ய அகாடமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம். ஓகே, பால் புரஸ்கார் யுவா புரஸ்காருக்கு வந்து 50,000. வேறு ஏதாவது இருக்கா அவார்டு? ஓகே, வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் இல்லை. ஓகே, 51வது ஞான்பித் அவார்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது யாருக்கு தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் குமார் அப்படின்னு அவரோட பேர் வரும். அவர் வந்து ஹிந்தி ரைட்டர். ஓகேங்களா? சத்தீஸ்கரை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட ஒரே நிமிஷம் நான் பார்த்து மட்டும் சொல்லிடுறேன். 59th ஞான்பித் அவார்டா? வினோத்குமார் சுக்லா இவர் வந்து ஹிந்தி ரைட்டர். ஓகேங்களா? இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சத்தீஸ்கரை சேர்ந்து வாங்கக்கூடிய ஞான்பித் அவார்டு வாங்கக்கூடிய நபர். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12வது ஹிந்தி மொழியில் வாங்கக்கூடிய 12வது நபர். 12வது முதல்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 59வது ஞான்பித்து, ஃபஸ்ட்டு பர்சன் ஃப்ரம் சத்தீஸ்கர், 12th பர்சன் ஃப்ரம் ஹிந்தி ஆத்தர் கேட்டகரி. ஓகே, அவ்வளோதான். அடுத்து நீரஜ் சோப்ரா இருக்கா இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெரிட்டோரியல் ஆர்மி அதனுடைய லெப்டினன்ட் கர்னலாக வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஓகே, ரேங்க் வந்து அவர் தந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெரிட்டோரியல் ஆர்மி அப்படிங்கிறது வந்து பேக்கப் இருக்கிற ஆர்மி. ஓகே, அவங்க வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ண மாட்டாங்க, பேக்கப்புக்கு தான். ஏதாவது பேரிடர் காலங்களில் தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து போய் இது பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது இன்டர்நேஷ்னல் பூக்கர் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு தந்திருக்காங்க 2025. அவங்க யார் அப்படின்னா பானு முஸ்தக். ஓகே, எதுக்காக அப்படின்னா அவங்க எழுதின ஹாட் லேம்ப் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக, கன்னட நாவல். ஓகே, இதை வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்தது யாருன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட பேர், நல்ல பேர் எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது. ஓகே, இல்லைங்க. ஹூ இஸ் டிரான்ஸ்லேட்டர் ஆஃப் ஹாட் லேம்ப் புக்?
யார், தீபா பஸ்தி. ஓகேங்களா, தீபா பஸ்தி அவங்க தான் வந்து இங்கிலீஷில் வந்து மொழிபெயர்த்தாங்க. ஓகே, அவங்க தான் வந்து அவங்களுக்கும் இப்போ இதான் பானு முஸ்தக் அவங்களுக்கு வந்து புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிறது தந்திருக்காங்க. இதோட ப்ரைஸ் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 பவுண்ட் ஸ்டெர்லிங். ஓகே, போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்னி அப்படிங்கிறவருக்கு கைரோஸ் அப்படிங்கிற ஒரு புக்குக்காக தந்தாங்க. ஓகே, அவ்வளோதான், தெரிஞ்சுக்குங்க. ஓகே, வேறு என்ன இருக்குது இதில், அவ்வளோதான். அடுத்தது 78வது கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸில் நடக்குது. ஜாஃபர் பனாஜி அவர் வந்து ஈரானை சேர்ந்தவர். அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தான் வந்து இந்த பாலண்டீர் அவார்டு அப்படிங்கிறது தந்திருக்காங்க அவரோட படத்துக்காக. அவரோட படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற படத்துக்கு வந்து பாலண்டியர் அவார்டு அப்படிங்கிறது அவருக்கு தந்திருக்காங்க. ஓகே, ஜாஃபர் பனாஜி. ஓகேங்களா, அவர் தான் ஈரானை சேர்ந்தவர். 78வது கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் நியூஸ் போயிடுவோம். இன்னும் கொஞ்சம் தான் போயிடலாம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாம் வந்து ஜாலியாக இருக்கும் படிக்க. கலிங்கா சூப்பர் கப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் ஜெயித்தாங்க அப்படின்னா எஃப்சி கோவா வந்து ஜெயிச்சிருக்காங்க. கலிங்கா எஃப்சி. ஓகே, எஃப்பும் கேயும் பக்கத்தில் இருக்குது. கலிங்கா. ஓகே, யார் டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜாம்ஷெட்பூர் ஃபுட்பால் கிளப்பை வந்து பீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து இவங்களுடைய செகண்ட் கலிங்கா சூப்பர் கப். யார், கோவாவோட செகண்ட் கலிங்கா சூப்பர் கப்பு. இந்த கப்பு வந்து இந்த மேட்ச் வந்து எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் ஒடிசாவில் நடந்தது. கோவா ஜெயிக்கிறாங்க, ஜாம்ஷெட்பூரை டிஃபீட் பண்ணாங்க, கலிங்கா கப்பை டேக் ஓவர் பண்ணாங்க. அவ்வளோதான். ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஓகே, டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஸோ இவரை பற்றின கேள்வி வருது அப்படின்னா இவர் வந்து அர்ஜுனா அவார்டு வந்து எப்போ வாங்கினாங்க அப்படின்னு கேட்பாங்க. 2015. கேல் ரத்னா அவார்டு வந்து 2020 வாங்கினார். விராட் கோலியும் ரிட்டையர்ட் ஆகிட்டார். என் தலைவனும் ரிட்டையர்ட் ஆகிட்டான். அர்ஜுனா அவார்டு வந்து 2013. கேல் ரத்னா அவார்டு வந்து 2018. ஓகேங்களா, 2017 வந்து பத்மஸ்ரீ அவார்டும் வந்து வாங்கியிருக்கார். ஓகே, அடுத்தது 7வது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் எங்கே நடந்துச்சுன்னா பீகாரில் நடந்துச்சு. ஓகே, இதோட மாஸ்கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஜசிம்ஹா. ஓகே, டாப் மெடல் வாங்கின ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. 58 கோல்டோட மொத்தம் 158 மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடிஷன் வந்து 2017 நடந்தது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ். எங்கே, டெல்லியில். போன வருஷம் 6வது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஓகே, இதை தாண்டி படிக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. எல்ஆர் ஸ்ரீஹரி அப்படிங்கிற ஒரு செஸ் பிளேயர் வந்து 86வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக வந்து பட்டம் வாங்கியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 85வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாம் நிக்கில், இவரும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். விஸ்வநாதன் ஆனந்த் தான் வந்து ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் 1988, இவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 18வது வேர்ல்டு செஸ் சாம்பியன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி குகேஷ், இவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இப்போ நடந்த சூப்பர் பெட் ரொமானியன் செஸ் சாம்பியன்ஷிப் வந்து யார் ஜெயித்தாங்க அப்படின்னா பிரக்னானந்தா, இவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இந்தியாவில் உலகத்திலே வந்து சிப்ளிங்ஸ் கிராண்ட் மாஸ்டர் இருக்கிற ஸ்டேட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் தமிழ்நாடு தான். யார், பிரக்னானந்தா அண்டு வைஷாலி, அவங்க 2 பேரும் தான். வேறு என்ன இருக்குது தமிழ்நாட்டை பற்றினது? ஓகே, ஸோ இப்போ அன்னைக்கு டேட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரக்னானந்தா வந்து 4th பிளேஸ். ஓகேங்களா, 4th பிளேஸ் வந்து பிரக்னானந்தா, 5th பிளேஸ் வந்து அர்ஜுன் எரிகேசி, 6th பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் அது பேர் என்ன, டி குகேஷ். ஓகேங்களா, செஸ்ஸில் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஃபிடே ரேட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னஸ் கால்சன். ஓகேங்களா, மேக்னஸ் கால்சன் எந்த கண்ட்ரி, நெதர்லாண்ட். ஓகே, செகண்டு ஹிகாரு நக்கமுரா. ஓகே, இதெல்லாம் படித்து ஞாபகமே வந்துருச்சு. தூக்கத்தில் இருந்துச்சு கேட்டால் கூட சொல்லலாம், அந்த நிலைமைக்கு வந்து மைண்ட் செட் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் மொத்தம் வந்து 3 கிராண்ட் மாஸ்டர்ஸ், பெண் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இவங்க கொனேரு ஹம்பி 2002 வாங்கினாங்க. அடுத்து வந்து ஹரிணி துரோவணவல்லி. ஓகேங்களா, தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைஷாலி. ஓகே, அவ்வளோதான். இதை தாண்டி ஏதாவது கொஸ்டின் கேட்ரியா ஐபிபிஎஸ் நீ செஸ்ஸில் கேட்பான், இதை தாண்டியும் கேட்பான். அங்கே தான் நிற்கிறான் ஐபிபிஎஸ். ஸோ அடுத்து வந்து டோஹா டைமண்ட் லீக் இருக்கு இல்லையா, எங்கே நடந்துச்சு, கட்டாரில் நடந்துச்சு. இதில் வந்து ஜூலியன் வேப்பர் ஜெர்மனியை சேர்ந்தவர் ஃபஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா, இது என்ன ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா நீரஜ் சோப்ரா இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு 90 மீட்டர் அப்படிங்கிறது வந்து ஈட்டி வந்து எரிஞ்சிருக்காரு. ஆனால் செகண்ட் பிளேஸ் வாங்கிட்டார். ஃபஸ்ட் பிளேஸ் வந்து ஜூலியன் வேப்பர் 91.06. இவர் யார், நம்மளுடைய நீரஜ் சோப்ரா வந்து 90.23. முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தோம் இல்லையா, நீரஜ் சோப்ரா வந்து ஆடி காரோட பிராண்ட் அம்பாசிடராக போட்டிருந்தாங்க. ஓகே, அடுத்தது இந்தியன் ஆயில் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்தியன் ஆயில் வந்து டேபிள் டென்னிஸ்க்கு வந்து ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா,
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேபிள் டென்னிஸ் லீக் நடத்துறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகாஸ்ட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஸ்டார் பிரைவேட் லிமிடெட் 2027 வரைக்கும் இவங்க தான் வந்து ஸ்பான்சர்ஸ். இந்தியன் ஆயிலும் ஜியோ ஸ்டார் அவங்க 2 பேரும் தான். ஓகே, அடுத்து வந்து சூப்பர் பெட் செஸ் கிளாசிக் ரொமானியா 2025 நான் சொன்னேன் இல்லையா, பிரக்னானந்தா வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகே, இது வந்து இவருடைய மெய்டன் விக்ட்ரி. ரொமானியா இதில் வந்து ஜெயிக்கிறது இவருடைய மெய்டன் விக்ட்ரி. ஓகே, அடுத்தது வந்து சவுத் ஏஷியாவினுடைய ஃபுட்பால் ஃபெடரேஷன் இருக்கு இல்லையா, அதோட கப்பு வந்து அண்டர்-19 சாம்பியன்ஷிப் டைட்டில் வந்து எங்கே நடந்துச்சு, அருணாச்சல் பிரதேசில் நடந்துச்சு. அண்டர்-19 அருணாச்சல் பிரதேஷ் நடந்துச்சு. இந்தியா வந்து அவங்களுடைய 4வது கப்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க எகென்ஸ்ட்டு பங்களாதேஷ். போன டைம் நம்ம தான் வின் பண்ணோம், எகென்ஸ்ட் பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக வின் பண்ணோம். இந்த டைம் பாகிஸ்தான் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணல, மொத்தம் 6 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. யார் யார், இந்தியா, பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், மால்தீவ், ஸ்ரீலங்கா. இதில் வந்து இந்தியா பங்களாதேஷை ஃபைனலில் வின் பண்ணி 4வது கப்பு வந்து நம்ம வாங்கியிருக்கோம். 4வது கப்பு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து இட்டாலியன் ஓப்பன் இருக்கு இல்லையா, அது வந்து கார்லஸ் அல்கரஸ் அவர் வந்து ஸ்பெயினை சேர்ந்தவர். இட்டாலியை சேர்ந்த ஜெய்னிக் சின்னரை வந்து வின் பண்ணிட்டார். இட்டாலி ஓப்பனை வந்து இட்டாலிக்காரனே வின் பண்ணிட்டான், இட்டாலிக்காரனை வின் பண்ணிட்டான் ஞாபகம் வச்சுங்க. கார்லஸ் அல்கரஸ் ஸ்பெயின், இட்டாலிக்காரனை வின் பண்ணிட்டார் ஜெய்னிக் சின்னர். ஓகே, உமன் கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்னு தான் வந்து இட்டாலிக்காரன் இட்டாலியை தோத்தான். ஆனால் உமனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலியை சேர்ந்த ஜாஸ்மின் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணிட்டாங்க. யாரை எகென்ஸ்டா, யூஎஸ்ஏவை சேர்ந்த கோகோ காஃப் எகென்ஸ்டாக வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஓப்பன் இருக்கு இல்லையா, ஃப்ரெஞ்ச் ஓப்பனில் கார்லஸ் ஆல்கரஸ் தான் வின் பண்ணார். அதே சேம் எகென்ஸ்ட்டு ஜெய்னிக் சின்னர். ஓகே, அதே மாதிரி தான் வந்து உமனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் வந்து கோகோ காஃப் வின் பண்ணாங்க எகென்ஸ்ட்டு அரியானா செபலென்கா, பெலாரஸை சேர்ந்த அரியானா செபலென்கா. ஆஸ்திரேலியா ஓப்பன் யார் வின் பண்ணா, அதில் தான் வந்து ஜெய்னிக் சின்னர் வின் பண்ணார். இட்டாலியை சேர்ந்த ஜெய்னிக் சின்னர் எகென்ஸ்ட்டு அலெக்சாண்டர், ஜெர்மனியை சேர்ந்த அலெக்சாண்டரை. ஓகே, இது உமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேடிசன் கீஸ் அவங்க வின் பண்ணாங்க எகென்ஸ்ட் அரியானா செபலென்கா. ஓகே, சொல்லும்போது உங்களுக்கு வந்து கேட்குறது குழப்பமாக இருக்கும், ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் நின்றுக்கும், அவ்வளோதான் விஷயம். அடுத்தது பங்கஜ் அத்வானி இருக்கார் இல்லையா, அவர் வந்து சிசி பில்லியார்ட் கிளாசிக் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காரு. மும்பையில் நடந்த இது துருவ் சித்வாலா அவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. துருவை வந்து பங்கஜ் அத்வானி வந்து வின் பண்ணிட்டார். ஓகேங்களா, நல்ல விஷயம். ஓகே, 3வது கன்செக்யூட்டிவ் வின். ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் வந்து 2.5 லட்சம். அவ்வளோதானா, கம்மியாக இருக்கே. ஓகே, இந்த பங்கஜ் அத்வானி இருக்கார் இல்லையா, இவருக்கு வந்து 2006 வந்து பத்மஸ்ரீ அவார்டு அப்படிங்கிறது வந்திருக்காங்க. 2018 பத்மபூஷன், 6x3 2018 பத்மபூஷன். ஓகே, அடுத்தது ஃபிஃபா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்க போகிற 2028 நடக்க போகிற யூஎஸ், மெக்சிகோ, கனடா சேர்ந்து நடத்தக்கூடிய ஃபிஃபாவிலேருந்து பேனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காங்கோ ரிப்பப்ளிக்கோட பேனை வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ரஷ்யா வந்து பேன் பண்ணது தான். ஓகே, ஊரை விட்டு தள்ளி வச்சிட்டாங்க ரஷ்யாவை. ஓகே, அவ்வளவுதான். இதில் வந்து கிட்டத்தட்ட 32 டீம் அப்படிங்கிறது பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகே, பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா யூஎஸ்ஏக்கு போய் பாருங்கள், நல்லாயிருக்கும் ஃபீஃபா. ஓகே, அடுத்தது அமிட்டி யூனிவர்சிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹாக்கி இந்தியா அவங்க கூட வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த ஹாக்கி இந்தியா ஆத்லெட்ஸு இந்தியா டீமுக்காக விளையாடுற ஹாக்கி ஆத்லெட்ஸுக்கு வந்து அமிட்டி யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து செழுமைப்படுத்த போகிறாங்க. ஓகே, அதுதான் விஷயம். ஓகே, அடுத்து வந்து ஃபஸ்ட்டு கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா டையூ டாமன் அண்டு தாத்ரா நகர் ஹவேலி இங்கே தான் நடக்குது. இதில் வந்து மணிப்பூர் தான் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்கிட்டாங்க, செகண்டு மகாராஷ்டிரா. மணிப்பூர் வந்து பீச் கேமில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து மகாராஷ்டிரா. ஓகே, லொக்கேஷன் வந்து தாத்ரா நகர் ஹவேலி, டையூ அண்டு டமன். அடுத்து மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸ் வந்து லாண்டோ நாரிஸ் ஓகே வின் பண்ணிட்டாரு. யூகேயில் இருக்கிற லாண்டோ நாரிஸ் வந்து யூகே மெக்லாரன் காரை ஓட்டக்கூடிய ஒருத்தர். ஓகே, இப்போ F1 படம் வந்திருக்கு இல்லையா, ஸோ அது போய் யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, சவுண்ட் எஃபெக்ட் சினிமோட்டோகிராஃபியில் பயங்கரமாக இருக்குது. படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். ஓகே, ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு போனால், நம்ம வந்து பெருசாக இந்த மாதிரியெல்லாம் போகிறதில்ல, ஆனால் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லி சும்மா போனேன். ஆனால் படம் பார்க்க நல்லா இருந்தது. அதில் வந்து நமக்கு இவங்கெல்லாம் வருவாங்க, லூயிஸ் ஹாமில்டன் வருவார், அப்புறம் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வருவார். ஓகே, நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீரஜ் சோப்ரா அவுடி பிராண்ட் அம்பாசிடராக வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். இந்தியா வந்து 2026 ஏஷியன் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்
இதை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க 2026லங்க. 2026 வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. 44 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்களாம். ஓகே, நல்ல விஷயம். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ். மணி எவ்வளோ ஆச்சு? மணி 10:30 ஆச்சா? ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நியூஸ் வந்து வேவ் சமிட் இருக்கு இல்லையா, வேர்ல்டு ஆடியோ வீடியோ சமிட்டு. ஸோ இது வந்து அதோடைய தீம் என்ன? கனெக்டிங் கிரியேட்டர்ஸ், கனெக்டிங் கண்ட்ரீஸ். ஓகே, இது வந்து யார் இனாக்ரேட் பண்ணாங்க? நம்முடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ இந்த வேவ் சமிட் மூலமாக வந்து கிரியேட்டர்ஸோட இதை வந்து அன்லாக் பண்ணுறது மூலமாக 50 பில்லியன் வந்து நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் 2029 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏர்டெல் ஆஃப்ரிக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்லிங்க் கூட சேர்ந்து ஆஃப்ரிக்கா கண்ட்ரி ஃபுல்லாமே வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்து தரப்போகிறாங்களாம். ஓகே, அடுத்தது சர்வம் ஏஏ இருக்காங்க இல்லையா, பெங்களூரை சேர்ந்த சர்வம் ஏஏ. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்புல் V2 அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மாடல். ஓகே, இது வந்து என்ன சொல்கிறது, மல்டி மாடல் லாங்குவேஜ் டூல். ஓகேங்களா, டெக்ஸ்ட் டு ஸ்பீச் டைப் பண்ணி ஏதாவது ஒன்று கேட்டோம் அப்படின்னா அது வந்து வாய்ஸாக சொல்லும். அது வந்து 11 லாங்குவேஜில் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. புல்புல் V2. ஓகே, புல்புல்லில் வந்து எல்எல் வருது இல்லையா, அது வந்து 1 மாதிரி இருக்கு இல்லையா, 1 அப்போ 11 லாங்குவேஜஸ். ஓகே, அடுத்தது CDOT சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்ரிக் வந்து நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்ட்ரி. இதோட இந்தியன் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சினுடைய நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்ட்ரி டெல்லியில் இருக்குது. ஓகே, அதனோட சேர்ந்து அட்வான்ஸிங் குவாண்டம் அண்டு கிளாசிக்கல் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. குவாண்டம் டெக்னாலஜியில் கொண்டு வர போகிறாங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்தது கர்நாடகாவும் இன்ஸ்பேஸ். ஓகே, எங்கே இருக்குது இன்ஸ்பேஸு? குஜராத்தில் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்பேஸ் டெக். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் நியூஸ் என்ன அப்படின்னா ஸ்பேஸை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. இந்தியன் நேஷ்னல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர் அப்படிங்கிற ஒரு க்ரியேட் பண்ணி ஸ்பேஸ் செக்டார் ப்ரைவேட்டில் வந்து ஸ்பேஸ் செக்டார்ஸை வந்து நிறைய பேர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து உருவாக்க போகிறாங்க. ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை அப்படின்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா, இப்போ அக்னிகுல் காஸ்மோஸ் இருக்காங்க, அப்புறம் இன்னொருத்தர் யார் துருவ் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரைவேட்டாக வந்து நிறைய பேர் வரணும் அப்படின்னு வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகே, இந்தியா வந்து ஸ்பேஸ் பாலிசி வந்து 2022 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு 3 நேனோமீட்டர் சிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நொய்டா பெங்களூரில் வந்து அதோட ஃபேக்ட்ரி வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ். இவர் வந்து யாரோட எந்த மினிஸ்ட்ரியாக இருக்கார்? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ரயில்வே மினிஸ்டராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ். ஓகே, அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு முதல்ல 3 நேனோமீட்டர் சிப்பு நொய்டாலையும் பெங்களூர்லேயும். ஓகே, இதை வந்து தயாரிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெனிசிஸ் எலக்ட்ரானிக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அவங்க தான். ஓகே, அடுத்து இஸ்ரோ வந்து PSLV இருக்கு இல்லையா, அது வந்து G61 வந்து லான்ச் பண்ணாங்க. இது ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டு. இது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டேஜ் 3 வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஓகே, அதனால் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு சோகமான விஷயம். நம்மளோட ரேர் தான் ஃபெயிலியர் அப்படிங்கிறது. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு வந்து ஒரு ரேரான விஷயம் இப்போ நடந்திருக்கு. ஓகே, ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சோடியம் அயன் பேட்டரியை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சோடியம் அயன் மேனுஃபேக்சர் வந்து அயன் பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 80% சார்ஜை வந்து 6 நிமிஷத்தில் ஏறிடுவான். 6 நிமிஷத்தில் வந்து 80% சார்ஜ் ஏற்றிடுவாங்க. ஓகே, அப்போ வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 4 போட்டோம் அப்படின்னா நமக்கு 75 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 75 நிமிஷம் கிடையாது, ஏன் கணக்கு வந்து ஒஸ்ட்டாக போகுது. 75 நிமிஷம் இல்லை, 7.5 நிமிஷம். ஓகே, 7.5 நிமிஷத்தில் வந்து 100% வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. இதுக்கு பேசாமல் 7.5 நிமிஷத்தில் 100%ன்னு கொடுத்துருக்கலாமே, அது எதுக்கு 80% 6 நிமிஷம் தந்துருக்காங்க. இந்த ஆளினால் அழகராஜா சொன்னால் யார் கேட்குறா. அடுத்தது வந்து இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு டைம் சொல்லி வச்சுக்கலாம். ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச். ஓகே, உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்பீடாக வந்து கிளாஸ் போகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதுதான் உண்மை, ஸ்பீடாக தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, யார் டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தினால வந்து நான் ஸ்பீடாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, அப்படி கிடையாதுங்க, கொஞ்சம் ஸ்பீடாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது, இல்லைன்னா வந்து ரொம்ப மந்தமாக இருக்குது.
இந்த ப்ளூ சட்டை மாறன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார்ல, இந்த படத்தில் வர்றது என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் வந்து கொஞ்சம் அந்த பரபரப்பு இருக்காது. ஸோ அதனால தான். ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, அக்னிகுல் காஸ்மோஸ். ஓகே, அக்னிகுல் காஸ்மோஸ் வந்து 2017 ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபேக்ட்ரி. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் மோட்டார் ட்ரிவன் செமி கிரியோஜெனிக் என்ஜின் டெஸ்ட் ஃபயரிங் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, செமி கிரியோஜெனிக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, காம்பினேஷன் ஆஃப் லிக்விட் ஆக்சிஜன் அண்டு ரீஃபைன்டு ஃபார்ம் ஆஃப் கெரோசின். ஓகே, ஆக்சிஜனையும் கெரோசினையும் மிக்ஸ் பண்ண ஒரு ஃபியூயலை வச்சு தயாரிக்கக்கூடிய செமி கிரியோஜெனிக்கை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணது யார் பார்த்தீங்க அப்படின்னா அக்னிகுல் காஸ்மோஸ். ஓகே ஓகே அடுத்து ஜிதேந்திர சிங் இருக்கார் இல்லையா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர். அவர் வந்து பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே முதல்ல 6x6 கிலோமீட்டர் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு ஃபோர்காஸ்டிங். இது வந்து நம்மளுடைய பாரத் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம், ஞாபகம் வச்சுக்கேன். ஓகே, இந்தியாவினுடைய ஏஐ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து ராய்ப்பூர் நோவாவில். ஓகே, இது வந்து ராக் பேங்க் டேட்டா சென்டர் வந்து 1000 கோடி செலவில் வந்து இது பண்ண போகிறாங்க. 1000 கோடி செலவில் ராய்ப்பூரில், சத்தீஸ்கர் ராய்ப்பூரில் பில்டு பண்ண போகிறாங்க. ஓகே, ஏஐ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். கூகுள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏஐ மத்ரியோஸ்கா அப்படிங்கிற ஒரு இன்டகிரேட்டட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, டெவலப்பர்ஸுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரஷ்யன் வேர்டு. ஓகேங்களா, மாஸ்திரியோஸ்கா அப்படிங்கிறது வந்து ரஷ்யன் வேர்டு. இது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேட்டிவ். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேட்டிவும் மினிஸ்ட்ரி ஆஃப் போஸ்ட் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நோ யுவர் டிஜிபின் அண்டு நோ யுவர் பின்கோட் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது மூலமாக வந்து அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டைஸ் பண்ண போகிறாங்க, நம்மளுடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே டிஜிட்டைஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, அடுத்தது ஃபெஸ்டிவல்ஸை பார்த்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா மேகாலயா இருக்கா இல்லைங்களா, மேகாலயா ஸ்டேட்டு அவங்க வந்து ஸ்ட்ராபெரி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்ட்ராபெரி ஃபெஸ்டிவல், மேகாலயா ஸ்ட்ராபெரி ஃபெஸ்டிவல். அதே மாதிரி மணிப்பூர் வந்து 5வது சிறு லில்லி ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? எஸ், அதே தான். ஓகே, அடுத்தது செப்டம்பர் 23 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுர்வேதா டே அப்படின்னு வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 23 ஆயுர்வேதா டே. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது ஆப்பிச்சுரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பேஜ் இருக்குது. அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. ஓகே ஓகே அடுத்தது சுவாமி சிவானந்தா. இவருக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா 128. இவர் வந்து ஒரு யோகா குரு, உத்தரப்பிரதேசை சேர்ந்த ஒரு யோகா குரு. 128 வயது சுவாமி சிவானந்தா. இவர் வந்து 2028 வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக தவறிட்டார். ஓகேங்களா, அடுத்தது வந்து ஆர்வி ரபியா, கேரளாவை சேர்ந்த ஒரு சோஷியல் ஒர்க்கர். ஓகேங்களா, ஆர்வி ரபியா கேரளாவை சேர்ந்த சோஷியல் ஒர்க்கர். 2022 இவங்களும் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்தது சுப்பண்ணா ஐயப்பன். இவர் வந்து பார்த்திங்கன்னா அக்வா சயின்டிஸ்ட். ஓகேங்களா, இவர் வந்து அக்வா சயின்டிஸ்ட்டு. இவர் வந்து டைரக்டர் ஜெனரலாக இருந்திருக்காரு இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சில். ஓகே, இவர் வந்து காவேரி ரிவரில் வந்து இவர் வந்து உயிர் இல்லாமல் அவங்கள வந்து கண்டெடுத்தாங்களாம். ஓகே, இதுக்கு பின்னாடி வந்து கொலையா என்ன இருக்குது அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. நமக்கு நியூஸ் என்ன அப்படின்னா, இவரும் வந்து 2022 பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ 2022 பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினா எல்லாருமே வந்து கண்டினியூஸாக இறந்துட்டு இருக்காங்க. ஓகே, இதுக்கு பின்னாடி ஏதோ சூட்சமம் இருக்குது. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கிறக்காக 2022 சொன்னேன். ஓகே, அடுத்தது டாக்டர் சரோஜ் கோஷ். இவங்க வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் சயின்ஸ் மியூசியம் மொமெண்ட். சரோஜ் கோஷ் மியூசியம் மொமெண்ட். இவங்க வந்து பத்மஸ்ரீ வந்து 89 வாங்கியிருக்காங்க. பத்மபூஷன் வந்து 2007 வாங்கியிருக்காங்க. சரோஜ் கோஷ் வந்து 89, 2007 ரெண்டுமே ஆட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது எம்ஆர் ஸ்ரீனிவாசன். இவர் வந்து ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் தமிழ்நாட்டை சேர்ந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட். இவருக்கு வந்து பத்மஸ்ரீ வந்து 1984 பத்மபூஷன் 90 வந்து கொடுத்துருக்காங்க இந்திய அரசு. ஓகே, அடுத்தது புக்ஸு. ஓகே, அன்டையிங் லைட்ஸ். இது வந்து கோபாலகிருஷ்ண காந்தி. அன்டையிங். ஓகே, அழியாத, இறக்காத. ஓகே, அன்டையிங் கிடையாது, அன்டையிங் லைட் கோபாலகிருஷ்ண காந்தி. ஓகே, அடுத்தது ராமானுஜன், த ஜேர்னி ஆஃப் கிரேட் மேத்தமெட்டிஷியன். ஆத்தர் வந்து அருண் சிங்கல், தேவேந்திர குமார் சர்மா, 2 பேரும் சேர்ந்து. ஓகே, அடுத்தது வந்து ஜான்சன் ஃபைல்ஸை வந்து இந்தியன் சீக்ரெட் ஆஃப் குளோபல் ஜெயண்ட். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கௌஹைன் ஷெரீஃப் அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு எழுதியிருக்காரு. ஜான்சன் ஷெரீஃப். ஓகேங்களா. அடுத்தது எஸ்பி சர்மா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்தியா வந்து அட் 47 அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்தியா அட் 47 லீடிங் த குளோபல் எக்கனாமிக் ஆர்டர். ஓகே. அடுத்தது த தமிழ்ஸ் போர்ட்ரேட் ஆஃப் கம்யூனிட்டி, நிர்மலா சீதாராமன் அவர்கள் எழுதின புத்தகம். தி தமிழ்ஸ் போர்ட்ரேட் ஆஃப் கம்யூனிட்டி. இவங்க வந்து கர்நாடகா கான்ஸ்டியூன்சி. ஓகேங்களா. ராஜ்யசபா எம்பி. இவங்க லோக்சபா எம்பி கிடையாது, ராஜ்யசபா எம்பி. கர்நாடகா கான்ஸ்டியூன்சி. த டைரி ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் ஒய்ஃப். தி டைரி ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் ஒய்ஃப். ஓகே. இது யார் எழுதுறாங்க அப்படின்னா புஜாரா. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. புஜாரா பேட்ஸ்மேன் இருக்காரு, டெஸ்ட் பிளேயர், அவரோட மனைவி. ஓகே. அடுத்தது டெஸ்டட் த ரிமார்க்கபிள் பவர் ஆஃப் ரிசால்வ். ஓகே. பேட் கமின்ஸ் இருக்கார் இல்லையா, பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியாவை சேர்ந்து வேர்ல்டு கப் வாங்கினார் இல்லையா ரீசெண்டாக கூட. ஸோ அந்த கேப்டன் தான் பேட் கமின்ஸ். ஓகே. அவர் தான் எழுதியிருக்காரு. அடுத்தது ஸ்டேட் நியூஸ் போயிடுவோமா. இது நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டேட் நியூஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கசியாபாத் முனிசிபல் கார்பரேஷன் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு முனிசிபல் க்ரீன் பாண்ட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. எதுக்காக அப்படின்னா வாட்டர் சைக்கிள், ஓகே, சீவேஜ் வாட்டர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து 150 கோடி லான்ச் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 8.1 கூப்பன் ரேட்டு. ஓகே. ஒரே நிமிஷம் தான் தண்ணி கொண்டு குடிச்சிட்டு வந்துடுறேன், தண்ணி தாங்க அடிக்கி. ஓகே, வந்துட்டேன். ஸோ நம்ம கிளாஸ் எடுக்கிறது புதுசாக இருக்கு இல்லையா, இந்த வாயில் வார்த்தைகள் வந்து உட்கார மாட்டேங்குது. ஓகே. அந்த ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அந்த பர்ஃபெக்டான அந்த ஆர்டிகுலேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நமக்கு வரல. ஓகே. அது உண்மை தான், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வரல, பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். ஓகே. அடுத்து வந்து மத்திய பிரதேஷ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஏஐ பேஸ்டு ரியல் டைம் ஃபாரஸ்ட் அலர்ட் சிஸ்டம். ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அருணாச்சல் பிரதேஷும் மத்திய பிரதேஷும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் டென்ஸ்டாக இருக்கிற ரீஜன். ஓகேங்களா. ஸோ அதில் மத்திய பிரதேஷ் தான் வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுற ரியல் டைம் ஃபாரஸ்ட் அலர்ட் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்தது மகாராஷ்டிரா இருக்காங்க இல்லையா, மத்திய பிரதேஷ் வந்தால் மகாராஷ்டிரா சும்மா இருப்பாங்களா. மகாராஷ்டிரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு ஷிப் பில்டிங் ரிப்பேர் அண்டு ரீசைக்ளிங் பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. கோஸ்டல் ரீஜன் இல்லையா. ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க, கோஸ்டல் ரீஜன் அப்படிங்கிறதுனால ஷிப்பிங்கோட பில்டிங் ரிப்பேர் அண்டு ரீசைக்கிள் அப்படிங்கிற பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. எல்லாமே ஃபஸ்ட்டுன்னு வருது. தெலுங்கானா கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு. ஓகே. இவங்கெல்லாம் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னா அவன் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு எனர்ஜி டிரான்சிஷன் கார்டன் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்கான். ஓகே. இதுக்கு பேர் வந்து பாபுஜி வனம். பேர் கொடுத்தா நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று தெலுங்கானா இருக்கும், இல்லைன்னா ஆந்திராவாக இருக்கும். ஆனால் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கிங்களேன், இது பண்ணிக்கணும், எனர்ஜி டிரான்சிஷன்ஸ் கார்டன். ஓகே. அடுத்தது கல்யாண் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல் இன் ஒன் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஓகே. எல்லா கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் இந்த போர்ட்டல், ஒரே போர்ட்டல் இருக்கும். யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கல்யாண் அப்படின்னு கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது ராஜஸ்தானுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு ஜாயின்ஸ் கன்சர்வேஷன். ஓகே. எது சீட்டா கன்சர்வேஷன் காரிடார் வித் மத்திய பிரதேஷோட சீட்டா கன்சர்வேஷனில் ஜாயின் பண்ணுற ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் தான். ஓகே. இந்தியாவில். ஓகே. மத்திய பிரதேஷ் வந்து ஃபேமஸ் ஃபார் வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ் அண்டு இதுக்கு சீட்டாக்கு. ஓகே. சீட்டா கன்சர்வேஷனுக்கு, அதனால் ஞாபகம் வச்சுங்க. அடிஷ்னலாக ராஜஸ்தான். ஓகே. அடுத்து ஆந்திர பிரதேஷ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து கிரியேட்டிவ் லேண்ட் ஏஷியா லிமிடெட் கூட சேர்ந்து
கிரியேட்டிவ் லேண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது லான்ச் இது பண்ண போகிறாங்க. அவ்வளோ சும்மா பார்க்கு பீச்சு அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு என்ன சொல்கிறது அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். கிரியேட்டர் லேண்டு, ஓகே, ஒண்டர்லேண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஓகே, இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சிட்டி அமராவதியில், அமராவதி. ஓகே, அடுத்து வந்து சத்தீஸ்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு ஏஐ பேஸ்டு டேட்டா சென்டர் பார்க் வந்து சத்தீஸ்கர், ஓகே, ராய்ப்பூரில். ஓகே, அடுத்து வந்து மகாராஷ்டிரா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆதிசக்தி அபியான் அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணுறாங்க. உமன் என்டர்பிரனர்ஷிப் ப்ரோக்ராமு. ஆதிசக்தி யார்? மகாராஷ்டிரா. கிட்டத்தட்ட 10.5 கோடி செலவில் 10.5 கோடி செலவில் வந்து ஆதிசக்தி அபியான் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறாங்க மகாராஷ்டிரா ஆதிசக்தி அபியான். ஓகே, அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மே 5ஆம் தேதி வந்து ட்ரேடர்ஸ் டேயாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். மே 5 ட்ரேடர்ஸ் டே அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் ட்ரேடர்ஸுக்கு வந்து ஃபண்ட் அலோகேஷன் அப்படிங்கிறது வந்து 5 லட்சம் வரைக்கும் அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகே, வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். அடுத்து லடாக் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து அதிகமாக ஸ்னோ லெப்பர்ட் வச்சுருக்கிற ஒரு ரீஜன் லடாக். எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 477. ஓகே, இது ஏஷியாட்டிக் லைன் அப்படிங்கிறது வந்து குஜராத். எவ்வளவு? 891. 477, 891. ஓகே, அடுத்தது இந்தூர் இருக்காங்க இல்லையா, இல்லை இன்னொரு நியூஸ் மிஸ் ஆயிடுச்சு. வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் கூட சேர்ந்து யூபியுடைய அக்ரீஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 கோடி செலவிலான ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா, இதுக்கு வந்து வேர்ல்டு பேங்க் வந்து இந்த 4000 கோடியில் 2737 கோடி 2737 அது வந்து வேர்ல்டு பேங்க் வந்து ஃபண்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ பிரக்யா. ஓகே, அக்ரிகல்ச்சரில் வந்து ஏஐ மூலமாக வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. யாருக்கு? அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான், 2 இது. ஓகே, அடுத்து இந்தூர் இருக்காங்களா, மத்திய பிரதேசில் இருக்கிற இந்தூர். இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பெக்கர் ஃப்ரீ சிட்டி இன் இந்தியா. ஓகே, பெக்கர் ஃப்ரீ சிட்டி இன் இந்தியா இந்தூர், மத்திய பிரதேஷ். கர்நாடகா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பெட்டோலாஜிஸ்ட். ஓகே, பெட்டு இருக்கு இல்லையா, இந்த கால்நடை அந்த செல்ல பிராணிகளுக்கான ஒரு கிளினிக் வந்து இவங்க வந்து கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆப் ஒன்று வந்து பெட்டோலாஜிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூபி வந்து ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 ப்ராடக்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, டோட்டல் வந்து 74 அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, இவங்க வந்து 75 ப்ராடக்ட் வந்து டார்கெட் வச்சுருந்தாங்க, இப்போ 74 ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 2018 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணி அதை வந்து சேல் பண்ணணும். ஓகே, உற்பத்தி அதிகரிக்கணும், அதுதான் இதோட நோக்கம். ஓகே, இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து 1 ட்ரில்லியன் எக்கானமி வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூபி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது மறுபடியும் ஒரு நியூஸ். யூபி என்ன அப்படின்னா முக்கியமந்திரி சுபோஷன் அபியான். இது என்ன அப்படின்னா சைல்ட் மால்நியூட்ரிஷன் ஸ்கீம். சுபோஷன் அபியான் யார்? யூபி சுபோஷன் அபியான். ஓகே, அடுத்து டெல்லி கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டெல்லி போலீஸ். ஓகே, டெல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நாயி தீஷா அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸ்கூலுக்கு போய் பாதையில் நின்றவங்க, அவங்களெல்லாம் வந்து மறுபடியும் ஸ்கூலில் சேர்த்து வைக்கிறாங்களாம் டெல்லி போலீஸ். நல்ல ஒரு விஷயம் பண்ணுறீங்கய்யா. ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்தது ஹரியானா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ பவர்டு வாட்டர் ரிசோர்ஸ் அட்லஸ் டு டேக்கிள் கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன். ஓகே, கிரவுண்ட் வாட்டர் இது இருக்கு இல்லையா, நிலத்தடி நீர் அழியிறதை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு ஏஐ பவர் பண்ண வாட்டர் ரிசோர்ஸ் அட்லஸை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. ஓகே, யார்? ஹரியானா ஓகே, ஹரி வாட்டர். அப்புறம் அஸ்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ பவர்டு ஆங்கர் அப்படின்னா யார்? செய்தி வாசிப்பாளர். ஓகே, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கிதா அப்படிங்கிற ஒரு செய்தி வாசிப்பாளரை வந்து ஏஐ செய்தி வாசிப்பாளர். ஓகேங்களா, அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யார்? அஸ்ஸாம் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் சேண்ட் பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து இப்போ இனிமேல் சாண்டில் தான் வந்து இது பண்ணுவாங்க, ஆர்டிஃபிஷியல் சேண்டு. ஓகே, அடுத்தது மிசோராம் ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லி லிட்ரேஸ் ஸ்டேட் அண்டர் உல்லாஸ் ஸ்கீம்.
ஓகே, இது எதுக்காக அப்படின்னா அடல்ட் எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக 100% லிட்ரஸி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். உல்லாஸோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் த ரீஜியன். ஓகே, ஆல் இன் த சொசைட்டி. ஓகே, சாரி, ஆல் இன் த சொசைட்டி. லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் த சொசைட்டி. ஓகே, இந்த ஸ்கீம் வந்து 2022 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. டார்கெட் இயர் வந்து 2027. ஓகே, 2027. அடுத்து வந்து ஃபிஷரிஸ் மினிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா திரிபுராவில் வந்து ஒரு 42 கோடி செலவில், 42.4 கோடி செலவில் வந்து அக்வா பார்க்கை வந்து இன்டகிரேட்டட் அக்வா பார்க்கை வந்து பில்டு பண்ண போகிறாங்க. யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ். அடுத்தது பீகார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் பையர்ஸ் செல்லர்ஸ் மீட் அப்படிங்கிறத ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, இது வந்து அக்ரிகல்ச்சர் ஒரு பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். அடுத்து கேரளா கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் இன் இந்தியா 10ஆம் கிளாஸ்லேயே வந்து ரோபோட்டிக் எஜுகேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்தியாவில் முன்னோடி மாநிலமாக கல்வியில் திகழக்கூடிய மாநிலம் இது கேரளா இல்லையா. ஓகே, அவங்க வந்து 10ஆம் வகுப்புலேயே வந்து ரோபோட்டிக் எஜுகேஷன் அப்படிங்கிறது இருக்கணும்னு பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு மஹவுடு அப்படிங்கிற வில்லேஜ். மஹவுட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது யானைகளுக்கு வந்து வீடு கட்டி தரதுங்க, அவ்வளோதான். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா முதுமலை ஃபாரஸ்ட் ரீஜியனில் வந்து முதுமலை யானைகள் சரணாலயம் இருக்கு இல்லையா, அங்கே. ஓகே, ஒரு 44 வீடு வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் வந்து கட்டித்தர போகிறாங்களா 5.6 கோடி செலவில். ஓகே, முதுமலை டைகர் ரிசர்வில். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு இது ஸ்டேட் வந்து இந்த மாதிரி பண்ணுறது இதுதான். அடுத்து யூபி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஸ்தாதோம் ஜங்கிள் சஃபாரி, காட்டுக்குள்ளே வந்து சஃபாரி ஜாலியாக போகலாம். இது வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா காத்தர்னிகாத் வைல்ட் லைஃப் செஞ்சுரியிலேருந்து தூதுவா டைகர் ரிசர்வை ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணுதான். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, யூபி. ஓகே, ஜங்கிள் சஃபாரி. அடுத்தது மணிப்பூர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிப்பூரினுடைய கவர்னர் அவர் வந்து 5வது சிறுலில்லி ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு, இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. 5வது சிறுலில்லி ஃபெஸ்டிவல். மேகாலயா ஸ்ட்ராபெரி ஃபெஸ்டிவல், இது வந்து மணிப்பூர் வந்து சிறுலில்லி ஃபெஸ்டிவல். ஓகே, அடுத்தது மகாராஷ்டிரா வந்து மகா விஸ்தார் அப்படிங்கிற ஒரு ஆப். எதுக்காக அப்படின்னா கரீப் சீசன் வருது இல்லையா, ஃபார்மர்ஸ் கரீப் சீசன், அதுக்காக. ஓகே, அக்ரிகல்ச்சரல் இது பண்ணுறதுக்காக மகா விஸ்தார் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்று அழைக்கப்படுபவர் சேஜ் சுஸ்ருதா. ஓகேங்களா, அவங்க வந்து ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதா அப்படிங்கிறவங்க ஆச்சாரிய சாரகா சேஜ் சுஸ்ருதா. ஓகே, பிளாஸ்டிக் சர்ஜரி சுஸ்ருதா, ஆயுர்வேதா வந்து ஆச்சாரிய சாரகா. ஓகே, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கொங்கன் ரயில்வே அப்படிங்கிறது வந்து இந்த அரபிக்கடல்லேருந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய, அரபிக்கடல்லேருந்து கொச்சின் இது கேரளா வரைக்கும் இருக்கக்கூடிய கோஸ்டல் ரயில் பாதை. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தனியாக இருந்தது, கொங்கன் ரயில்வே அப்படின்னு தனியாக இருந்தது. இதை வந்து ரயில்வே கூட வந்து பிரிட்ஜ் பண்ணுறாங்க, அதாவது இந்தியன் ரயில்வே கூட வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த கொன்கன் ரயில்வே வந்து 1990 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகே, நல்லா தெரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது 38வது சென்ட்ரல் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம். 38வது சென்ட்ரல் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விலைவாசியெல்லாம் உயர்ந்துட்டுருக்கு, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டு இருக்கு, கொடுக்குற ஸ்டைஃபன் வந்து அப்ரெண்டிஸுக்கு வந்து பத்தாது. ஓகே, முன்னாடி எவ்வளோ கொடுத்துட்ருக்கோம், 5000லேருந்து 9000 வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து ஒரு 36% இன்க்ரீஸ் பண்ணி 6800 to 12300 அப்படிங்கிறத வந்து தரப்போகிறாங்களாம் அப்ரெண்டிஸ்க்கு. ஓகே, அப்ரெண்டிஸ் APPRE. ஓகே, அதுதான் அதே தான் அப்ரெண்டிஸ். ஓகே, அடுத்து ராம் மோகன் நாயுடு, இவர் வந்து சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர். ஓகேங்களா, ஸோ இவரும் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியும் ஃபிக்கி, இவங்க 2 பேரும் சேர்ந்து விங்ஸ் இந்தியா. ஃபிக்கி அப்படின்னு என்னது, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. இவங்க 2 பேரும் சேர்ந்து விங்ஸ் இந்தியா 2026 ஹைதராபாத்தில் நடத்துகிறாங்க. ஓகே, அடுத்து வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அதனுடைய க்ரீன்கோ கம்பெனி ஒன்று இருக்குது, அதனுடைய சப்சிடரி வந்து பார்த்தீங்கன்னா AM Green. தெலுங்கானா க்ரீன்கோ, அதனுடைய கம்பெனி சப்சிடரி வந்து AM Green. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் ரோட்டர்டாம் நெதர்லாண்டு கூட சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா க்ரீன் ஃபியூயலை வந்து இது பண்ணுறதுக்காக, அதிகம் பண்ணுறதுக்காக. ஓகே, 1 மில்லியன் டன்ஸ் ஆஃப் க்ரீன் ஃபியூயலை வந்து எடுக்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது சமீர் தாபு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிங்கர் அண்டு ஹியூமனிடேரியன், மும்பையை சேர்ந்தவங்க, சிங்கர் ஹியூமனிடேரியன் சமீர் தாபு.
ஓகே, தபு அப்படின்னு ஒருத்தங்க ஹீரோயின் இருப்பாங்க இல்லையா, அவங்களை ஞாபகம் வச்சுங்க. அவங்களும் மும்பை தான். சமீர் தபு. ஓகே, சிங்கர் அண்ட் ஹியூமனிடேரியன். ஸோ இவங்களுக்கு வந்து ஃபிஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹானர் பண்ணியிருக்காங்க. கம்பேனியன் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஃபிஜி. ஓகே ஓகே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுசூதன் சாய்க்கு தந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவங்களுக்கு தந்திருப்பாங்க. ஓகே, சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தருண் தாஸ், கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியுடைய ஹெட்டாக இருந்தவர், அவருக்கு ரத்தன் டாட்டாவுக்கும் தந்திருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அடுத்தது விஸ்வநாத் கார்த்திகே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் இந்தியன் டு கம்ப்ளீட் 7 சமிட் சேலஞ்ச். இவர் வந்து 16 வயசில் 17 வயசில் காமியா கார்த்திகேயன் இருந்தாங்க. இவர் வந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. விஸ்வநாத் கார்த்திகேயன். ஓகே ஓகே அடுத்து அனில் கும்ப்ளே இருக்கார் இல்லையா, யார்? இந்தியன் லெக் ஸ்பின்னர் அனில் கும்ப்ளே. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவினுடைய வைல்ட் லைஃப் சென்ச்சுரி இருக்கு இல்லையா, அதனுடைய பிராண்ட் அம்பாசிடராக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பிராண்ட் அம்பாசிடராக வந்து அனில் கும்ப்ளேவை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து யூபி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆஸ்திரேலியாவினுடைய மொனாச் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து யூபியில் இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து அதிகம் பண்ண போகிறாங்க. யூபி ஆஸ்திரேலியா யூபி. ஓகே, மொனாச் யூனிவர்சிட்டி. ஓகே, அவ்வளவுதான். ஓகே, இன்னைக்கு மே மந்தோட ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே, இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லென்த்தாக வந்து கிளாஸ் எடுக்கிறது. ஓகே ஓகே ஸோ எல்லோரும் நல்லா படிங்க, கரெக்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா போய் எக்ஸாம் எழுதுங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ கடைசி வரைக்கும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நான் வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? ஏதாவது ஒரு டாஸ்க் வைக்கணுமே, உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணுமே. என்ன கேள்வி கேட்கலாம்? ஓகே, இதிலிருந்தே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். ஓகேங்களா? இல்லைங்க, ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கிரிக்கெட்டில் 2 லெஜெண்ட் வந்து ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க. யார்? ஒன்று ரோஹித் சர்மா, இன்னொன்று விராட் கோலி. ஸோ நான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எழுதி வச்சுருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனா அவார்டும் கேல் ரத்னா அவார்டும் எழுதி வச்சுருந்தேன். ஆனால் விராட் கோலி பத்மஸ்ரீ அவார்டு ஒன்று வாங்கியிருந்தார். எந்த வருஷம் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? விராட் கோலி எந்த வருஷம் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருந்தார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அதற்கு நான் வந்து என்னுடைய பதில் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஓகே, இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை.